Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, அதனால இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அது வந்து கடையில வாங்கின மாவை வச்சு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். சில பேர் பாத்தீங்க அப்படினா சீடை செய்யணும்னால பயப்படுவாங்க. ஏனா வந்து எண்ணெயில போட்டோம்னா sometimes வெடிக்கும். அது இல்லாம சில பேருக்கு நமுத்து போன மாதிரி முறுமுறுன்னு வராது. சோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அந்த டிப்ஸ் எல்லாமே மாவு வந்து நீங்க பிசைறதுல இருந்து எண்ணெயில போட்டு பொரிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படினா சூப்பரான சீடை நம்மளும் செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ உப்பு சீடையும் கார சீடை செய்யறதுக்கு மாவு பாத்தீங்கன்னா நான் கடையில வாங்கின அரிசி மாவும் உளுந்த மாவும் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அரிசி மாவு பாத்தீங்க அப்படினா சாதாரண அரிசி மாவுல வாங்கினோம்னா சரியா வராது. பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு, அதாவது பாத்தீங்கன்னா இடியாப்ப மாவு, ஆப்ப மாவு, சில கடைகள்ல பாத்தீங்க அப்படினா கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும். அந்த மாவு தான் எடுக்கணும். புட்டு பொடின்னு போட்டிருக்கோம், அந்த மாவு எடுக்கக்கூடாது. புட்டு பொடின்னு பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி நரன்னு இருக்கும். பட் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுலாம் நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி நைஸாக இருக்கிற மாவு எடுத்து செஞ்சாதான் நமக்கு வந்து சீடை வந்து வெடிக்காது. அடுத்து வந்து உளுந்த மாவு, கடையிலே உளுந்த மாவும் விற்கும். அதே தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல உளுந்து மாவு வந்து கடையில் கிடைக்காது அப்படின்னா உளுந்தை வந்து நல்லா இந்த மாதிரி சவக்க வறுத்துக்கணும். வறுத்த உளுந்தை வந்து நல்லா மிக்சியில் பொடியாக்கி நைஸாக இருக்கிற சல்லடையில் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ரெண்டுமே கடையில் வாங்கினது அப்படிங்கிறனால நல்லா சட்டியை நல்லா சூடு பண்ணி சூடாக வந்து வறுத்துக்கணும். மாவை ரொம்ப செவக்கவும் கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. மாவை எடுத்து இந்த மாதிரி கோலம் போட்டிங்க அப்படின்னா நைஸாக வருது பாருங்க. இந்த மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீடை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வெடிக்காமையும் வரும். அது எந்த அளவுக்கு இதை வறுக்குறீங்களோ அதே மாதிரி சட்டியில் செவக்காமல் உளுந்த மாவையும் வறுத்துக்கணும். கடையில் மாவா வாங்கினீங்க அப்படின்னா வறுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம பிசைய போகிறதுக்கு முன்னாடி நம்ம சலிச்சுக்க போகிறோம். சப்போஸ் கட்டிகள் எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் வந்து அந்த குறுநெலையோ இல்லை மாவு ஏதாவது அரைப்படாமல் இருந்தால் அந்த அரிசி இருந்தாலோ வெடிக்கும். இப்போ மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சலிக்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சீடைக்கு சலிச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்ச உளுந்த மாவு சேர்த்துருக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் போட்டு பொடிச்சது, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுவும் நைஸாக தான் இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சலிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருணை இருக்கும். அந்த குருணை எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நைஸாக இருக்கிற பவுடர் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து இது வந்து உப்பு சீடைக்கு ஏற்ற மாவு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு போடணும். எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த எள்ளு. எள்ளை வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவினீங்கன்னா அதில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா அதை வந்து நல்ல சூடான சட்டியில் பொரியணும். நல்லா டப்பன்னு பொரியிற அளவுக்கு பொரிஞ்ச எள்ளு தான் இதில் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பை வந்து இதில் சேர்த்து கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதும். இப்போ இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவும் 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கரெக்டாக நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது வந்து அரிசி மாவை பொறுத்து உங்களுக்கு தண்ணியோட அளவு மாறும். மோஸ்ட்லி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 கப்லேயே முடிஞ்சுக்கும். அப்படி இல்லைன்னா 1 கப்பு இழுக்கும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து உருட்டுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப இந்த மாதிரி வளன்னு டைட்டாக மாவு வந்து உருட்டக்கூடாது. நல்லா வந்து இப்போ எடுத்துட்டு நம்ம ஒத்த கையிலேயே இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. அப்போ நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும்.
மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிற டைமும் கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட வேண்டாம். இப்போ நம்ம உப்பு சீடைக்கு உள்ள சீடையெல்லாம் உருட்டியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி கிராக் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் உருட்டி இருக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இனிப்பு சீடைக்கும் நம்ம பிசைஞ்சு உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு சீடைக்கு நம்ம மாவு சலிச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு வறுத்தது சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு கிடையாது, அதனால் இதை வந்து சலிச்சுக்குவோம். உப்பு சீடைக்கு மட்டும்தான் பொட்டுக்கடலை மாவு போடணும். இப்போ சலிச்ச மாவை இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு சீடைக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறோம் வறுத்தது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு சேர்த்துருக்குறோம். 1/3 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்குறேன். வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதுலேருந்து கல் தூசு மண் எல்லாத்தையும் வடித்து எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அந்த 1/3 கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிட்டு வந்துடுங்க. இதை வந்து பாகு காய்ச்சணும் அதெல்லாம் கிடையாது, கரைச்சிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை வெறுஞ்சட்டியில் வச்சு வறுத்து எடுத்துருக்கிறேன். நல்ல முத்தின தேங்காவாக இருக்கணும், இளம் தேங்காவாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஈரம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது மாதிரி பல்லாவும் கீறிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துருவினதை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் வெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் நெய் அப்படி இல்லைன்னா சூடாக இருக்கிற எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு வந்து ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போதும், ரொம்ப வந்து உப்பு போட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, சம்டைம்ஸ் வந்து தண்ணி அதிகமாகிடக்கூடாது. இப்போ எல்லா வெல்லத்தை கரைச்ச தண்ணியும் ஊற்றிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதில் வேணும்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து வெள்ளை பொடி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த சீடைக்கு உருட்டணும் இல்லையா, அதே மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உப்பு சீடைக்கு, இது வந்து இனிப்பு சீடைக்கு, ரெண்டுமே உருட்டியாச்சு. முதல்ல வந்து உப்பு சீடையை எண்ணெயில் பொரிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து இனிப்பை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பொறுமையான தீயை வந்து லோவாக்கிடணும். எண்ணெய் சுட்டு போட்டதுக்கப்புறமா எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக கலர் வர மாதிரி வறுத்துக்கணும். சலசலப்பும் அடங்கிடணும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வதவதன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும், எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சீடையும் பொரிச்சாச்சு. இனிப்பு சீடை பொரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு சீடை எடுத்து போட்டு பாருங்கள். சப்போஸ் கரைஞ்சிரும், நிறைய நீங்கள் வெல்லத்தை நிறைய போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கரைஞ்சி போகும். பார்த்தீங்கன்னா அது கரையில் நான் சொல்லியிருக்கிற அளவில் போட்டிங்க அப்படின்னா இனிப்பும் உங்களுக்கு பக்குவமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கரையாது, தண்ணியோட அளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. சூடு ஆனதுக்கப்புறமா 4-5 போட்டு பொரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃபயரில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு சீடையும் இனிப்பு சீடை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வதவதன் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி அளவுகளோட இந்த சீடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.